மலைங்கிறது சுத்தி இருக்கிற நிலப்பரப்புக்கு மேல உயர்ந்து நிற்கிற ஒரு உயர்ந்த நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது. குறைஞ்சது 1000 அடிக்கும் மேல இருக்கிற நிலப்பகுதிகள் மலைகள்னு அழைக்கப்படுது. இந்த மலைகள் எப்படி உருவாச்சு? இந்த மலைகள்ல எத்தனை வகைகள் இருக்கு? மலைகள்னால நமக்கு என்ன நன்மைகள்னு தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இது மாதிரியான ஜியோசைன்ஸ் பதிவுகள் உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மலைகள் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டெக்டானிக் பிளேட்ஸோட இயக்கங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எந்த மலை எந்த இயக்கத்தினால உருவாகுதுன்னு நமக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் டெக்டானிக் பிளேட்ஸ் பத்தி பார்க்கலாம். நாம ரொம்ப பிரம்மாண்டமான நகர்ற பாறைகள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த பாறைகளை டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டெக்டானிக் தகடுகள் தான் மலைகள் உருவாகிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. சரி, இது ஏன் நகர்ந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? பூமியில கடலுக்கு அடியிலேயோ அல்லது நிலத்திற்கு அடியிலேயோ பசல் பீசஸ் மாதிரி ஒன்னோட ஒன்னு பொருந்தி வர்ற மாதிரி 15ல இருந்து 20 டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு. பூமியோட வெளிப்புற 2 அடுக்குகளான லித்தோஸ்பியரை உருவாக்கும் டெக்டானிக் பிளேட்ஸுக்கு அடியில உருகிய பாறை கடல் இருக்கு. லாவான்னு சொல்லப்படுற இந்த உருகிய பாறை கடல்ல தான் டெக்டானிக் பிளேட்ஸ் மிதந்துட்டு இருக்கு. அதோட கதிரியக்க செயல்முறைகளோட வெப்பம் காரணமா இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்னு நோக்கியும் விலகியும் நகருது. தட்டுகள் நம்ப முடியாத அளவுக்கு மெதுவா நகரும். அதே நேரத்துல இந்த இயக்கம் பூமியோட மேற்பரப்புல மிக பெரிய மாற்றங்களை உருவாக்குது. இன்னைக்கு இருக்கிற பெருங்கண்டங்கள், பெருங்கடல்கள், மலைகள் எல்லாமே இந்த நகர்வால உண்டானவைகள் தான். புவியியல் அமைப்புல மாற்றத்தை ஏற்படுத்துற டெக்டானிக் தட்டு இயக்கங்கள், டெக்டானிக் தட்டுகள் வேறுபடுறது, டெக்டானிக் தட்டுகள் மோதுறது, டெக்டானிக் தட்டுகள் ஒன்றின் மேல் ஒன்னாவும் கீழையும் சறுக்குறதுன்னு 3 வகைகள்ல இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போறது தட்டுகள் வேறுபடுறது. 2 டெக்டானிக் தகடுகளுக்கு இடையிலான எல்லைகள் மேலும் விலகி போறப்போ அதோட விளைவு ஒரு மாறுபட்ட எல்லைன்னு விவரிக்கப்படுது. இந்த தகடுகளுக்கு இடையில மேக்மா வெளிவருது. இந்த மேக்மா குளிர்ச்சி அடைகிறப்போ அது புது ஓசோனிக் கிரஸ்ட உருவாக்குது. இருந்தாலும் இந்த செயல்பாடுல மேக்மா ஒரு எரிமலை வடிவத்துல மேல் நோக்கி வெடிக்கும். உண்மையிலேயே பூமியோட மிகவும் ஆபத்தான எரிமலை பகுதிகள், மத்திய அட்லாண்டிக் ரிட்ஜ், பசிபிக் நெருப்பு வளையம் எல்லாமே டெக்டானிக் தட்டுகள் வேறுபட்டதோட விளைவுகள் தான். அடுத்து பார்க்க போறது டெக்டானிக் தட்டுகள் மோதல். 2 தட்டுகள் மோதும் போது அதோட விளைவா தட்டுகளோட பகுதிகள் மேல் நோக்கி நகர்ந்து மலைத்தொடர்களை உருவாக்க கூடும். பெரும்பாலும் பூகம்பங்கள் 2 டெக்டானிக் தகடுகள் மோதுவதால தான் ஏற்படுது. அப்படி மோதும் போது ஒரு தட்டு கீழே நகர்ந்தா அங்க ஒரு கடல் அகழி உருவாக வாய்ப்பும் இருக்கு. இது நிகழும் போது மேக்மா கடல் தளத்தோட வழியா உயர்ந்து திடமாகி கிரானைட்டை உருவாக்குது. அடுத்து பார்க்க போறது டெக்டானிக் தகடுகள் ஒன்றின் மேல் ஒன்னாகவும் கீழையும் சறுக்குறது. 2 டெக்டானிக் தகடுகள் ஒன்னு கடந்து போறப்போ பூகம்பங்கள் ஏற்படுது. இந்த செயல்முறையில பூகம்பங்கள் ஏற்பட்டாலும் பூமியோட மேற்பரப்புக்கு அடியில இருக்கிற மேக்மாக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறது கிடையாது. அதனால புதிய மேலோடு உருவாக்கப்படுறதும் இல்ல, அழிக்கப்படுறதும் இல்ல. இதுதான் உருமாற்ற தகடு எல்லைன்னு அழைக்கப்படுது. இதெல்லாம் தான் டெக்டானிக் பிளேட்ஸோட பேசிக்கான செயல்பாடுகள். இப்போ மலைகள் உருவாகிறத பத்தி பார்க்கலாம். பொதுவா மலைகள், எரிமலை வெடிப்புகள், டெக்டானிக் தகடுகள் ஒன்னையொன்னு கடந்து போகும்போது ஏற்படுற டெக்டானிக் பிழைகள், டெக்டானிக் மோதல்கள்னு இந்த 3 வழிகள்ல ஏதாவது ஒரு இயக்கம் காரணமா தான் உருவாகுது. இந்த டெக்டானிக் தகடுகள்ல இருக்கிற கண்டத்தகடுகள் ரொம்ப லேசானது. அதே சமயம் கடல் தகடுகள் இயற்கையிலேயே அடர்த்தியானது. 2 தகடுகள் மோதும் போது ஒரு கடல் தகடு ஒரு கண்டத்தோட கீழே இழுக்கப்படும். இந்த நிகழ்வை தான் விஞ்ஞானிகள் சப்டக்ஷன் சொல்றாங்க. இந்த செயல்முறை தான் மேக்மாவை கண்டத்தோட மேற்பரப்புக்கு போக வச்சு எரிமலைகளை உருவாக்குது. இந்த சப்டக்ஷன் மண்டலங்கள்ல எரிமலை அல்லாத மலைகளையும் உருவாக்க வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு எடுத்துக்காட்டா அலாஸ்கால இருக்கிற மவுண்ட் தெனாலிய சொல்லலாம். இது நாசாவோட அறிக்கை. ஆனா 2 கண்டத்தகடுகள் ஒன்னு மோதும் போது அவற்றோட எல்லையில இருக்கிற பூமியோட மேலோடு இடம்பெயர்ந்து மேல் நோக்கி தள்ளப்படுது. இப்படித்தான் மலைத்தொடர்கள் உருவாகுது. இந்த மலைகள்ல மடிப்பு மலைகள், ஃபால்ட் பிளாக்னு சொல்லப்படுற பிளவு தடுப்பு மலைகள், எரிமலைகள், டோம் மலைகள், பீடபூமி மலைகள்னு 5 வகைகள் இருக்கு. முதல்ல மடிப்பு மலைகள் பத்தி பார்க்கலாம். இது உலகத்தோட பொதுவான மலை வகை. மடிப்பு மலைகள் டெக்டானிக் தகடுகளோட மோதலால உருவாகுது. 2 டெக்டானிக் தகடுகள் ஒன்றா மோதும் போது அதோட எல்லைகள் மேல் நோக்கி நகர்ந்து மடிய தொடங்குது. மடிப்புகள் இமயமலை மற்றும் ஆல்ப்ஸ் போன்ற பரந்த மலைத்தொடரா மாறுற வரைக்குமே இந்த செயல்முறை மில்லியன் கணக்கான ஆண்டுகளா நடக்கும்.
இதுக்கு எடுத்துக்காட்டா ஆசிய கண்டத்தோட 5 நாடுகள்ல பரவி இருக்கிற இமயமலை, உலகின் மிக நீளமான மலைத்தொடர்கள்ல ஒன்றான தென் அமெரிக்காவின் ஆண்டிஸ் ரேஞ்ச், ஐரோப்பாவில இருக்கிற ஆல்ப்ஸ், வட அமெரிக்காவோட கிழக்கு பகுதியில இருக்கிற அப்பலாச்சியன் ரேஞ்ச், இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து பார்க்க போறது ஃபால்ட் பிளாக்ங்கிற பிளவு தடுப்பு மலைகள். பூமியோட மேலோட்டுல ஏற்படுற பிளவுகள் அல்லது விரிசல்கள் சில பொருட்கள் அல்லது பாறைகளை மேலேயும் மற்றத கீழேயும் தள்ளும் போது பிளவு தடுப்பு மலைகள்ங்கிற ஃபால்ட் பிளாக் மலைகள் உருவாகுது. இது பெரும்பாலும் செங்குத்தான முன்பக்கங்கள் மற்றும் சாய்வான பின்புறங்களால வகைப்படுத்தப்படுது. பொதுவா இந்த மலைகள் கரடுமுரடான பாறை நிலப்பரப்புகளை கொண்டிருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா மேற்கு அமெரிக்காவில இருக்கிற மிகப்பெரிய மலைத்தொடரான சியரா நெவாடா, நார்த் ஜெர்மனில அமைஞ்சிருக்கிற ஹார்ஸ் மலை, ஆஸ்திரேலியாவோட கிரேட் டிவைடிங் ரேஞ்ச், அமெரிக்கால யூட்டா இடாஹோ எல்லையில அமைஞ்சிருக்கிற வாசாட் ரேஞ்ச். அடுத்து எரிமலைகள் பத்தி பார்க்கலாம். நிலத்துக்கு அடியில இருக்கிற உருகிய பாறையான மேக்மா அழுத்தம் காரணமா மேல் நோக்கி தள்ளப்படும் போது லாவா மெதுவாவோ இல்ல வேகமா வெடிச்சோ வெளியேறும். இந்த 2 சந்தர்ப்பங்கள்லயும் மேக்மா எரிமலை பாறையா கடினப்பட்டு புதிய நிலத்தை உருவாக்குது. எரிமலை நிகழ்வுகள் கடலோட அடிப்பகுதியிலையும் நிலத்திலையும் நடக்குது. கடல்ல இது நிகழும் போது எரிமலை ஒரு மலையா வளர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சில சந்தர்ப்பங்கள்ல கடலுக்கடியில எரிமலை வெடிப்பதோட விளைவா தீவுகள் கூட உருவாகுது. இதுக்கு எடுத்துக்காட்டா ஜப்பான்ல இருக்கிற மவுண்ட் ஃபுஜி, அமெரிக்காவோட வாஷிங்டன்ல இருக்கிற மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ், ஆப்பிரிக்காவோட தான்சானியாவில இருக்கிற கிளிமஞ்சாரோ, இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து பார்க்க போறது டோம் மலைகள். இத வால்ட் மலைகள்னு சொல்லலாம். இந்த டோம் மலைகள் அதிக அளவு மேக்மாவை அடியில இருந்து மேல தள்ளும் போது உருவாகுது. ஆனா இது மேற்பரப்புல வெடிச்சு வெளிவராது. அந்த மேக்மா குளிர்ந்து கடினமான பாறைய உருவாக்குது. இது மில்லியன் கணக்கான ஆண்டுகள் அரிப்புக்கு பின்னாடிதான் டோம் மலைகளா உருமாறும். இதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற மலைகள் அமெரிக்காவோட தெற்கு டகோட்டாவுல இருக்கிற பிளாக் ஹில்ஸ், நியூயார்க்ல இருக்கிற அடிரோண்டாக் மலைகள், அமெரிக்காவோட யூடால இருக்கிற ஹென்ரி மலைகள், வடகிழக்கு பிரான்ஸ்ல இருக்கிற வோஸ்ஜாஸ் மலைகளை சொல்லலாம். லாஸ்டா பீடபூமி மலைகள். மேசை மலைகள்னு அழைக்கப்படுற பீடபூமி மலைகள் சுத்தி இருக்கிற பகுதிகளோட அரிப்பால உருவாகுது. இதனால ஒரு தட்டையான உச்சியில் தனித்த உயரத்தில் உருவாகுது. இந்த பீடபூமி மலைகள் பொதுவா உள் எரிமலை செயல்பாடுகளால உருவாகாம பூமியோட வெளிப்புற இயக்கங்களால உருவாகுது. இதுக்கு எடுத்துக்காட்டா சவுத் ஆப்பிரிக்காவில இருக்கிற மேசை மலை, அமெரிக்கால கொலராடால இருக்கிற மேசா வெர்டே, இந்தியாவில இருக்கிற தக்கான பீடபூமிய சொல்லலாம். சரி, இந்த மலைகள்னால நமக்கு என்ன நன்மைகள்னு தெரியுமா? சுற்றுச்சூழல் மற்றும் மனித சமுதாயத்துல மலைகள் முக்கிய பங்கு வகிக்குது. பருவ காற்றை தடுத்து மலைகள் தான் மழை பொழிவுக்கும் வழிவகுக்குது. மலைகள் பெரும்பாலும் உலகின் நீர் கோபுரங்கள்னு குறிப்பிடப்படுது. ஏன்னா மலைகள்ல இருக்கிற காடுகள் தான் மழைய தருவிக்குது. அந்த மலை தான் நதியாகி மக்களுக்கும் பயிர்களுக்கும் ஜீவாதாரமா இருக்கு. நம்ம பூமியில இருக்கிற நன்னீர் வளங்கள்ல 60% வரைக்கும் மலைகள் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. நன்னீர் தர்றது மட்டும் இல்லாம பல்லுயிர் பாதுகாப்பு, சுற்றுலா, உணவு உற்பத்தி, பூர்வ குடிகள் நலம்னு மனித குலத்துக்கு தோள் கொடுக்கிற தோழனாதான் மழை இருக்குது. உலக மக்கள் தொகையில பாதிக்கும் மேற்பட்டவங்க தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் மலைகளை தான் நம்பியிருக்காங்க. அதோட சுற்றுலா தளங்களா இருப்பது மூலமாகவும் உள்ளூர் பொருளாதாரத்துக்கும் மலைகள் உதவுது. ஆக மலைகள்ங்கிறது வெறும் புவியியல் வடிவங்கள் கிடையாது. மலைகள் நம்ம பூமியோட ஆரோக்கியத்திற்கும் அதை சார்ந்து வாழும் உயிர்களோட நல்வாழ்விற்கும் இன்றியமையாதவையா இருக்கு. அதோட பல்லுயிர் பெருக்கத்தை கடைபிடிப்பதற்கும் நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உலகம் முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களோட வாழ்வாதாரத்தை ஆதரிப்பதற்கும் மலைகளை பாதுகாக்கிறது நம்ம எல்லாருக்கும் அவசியமான ஒண்ணு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.